ஓகே, அதாவது ஒரு கேள்வி தரப்படுது எங்களுக்கு. ஆஹ், பந்தொன்று, சரியா, பந்தொன்று நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஒரு 40 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் எரியப்படுகின்றது என்று தரப்படுது தகவல். தான் தரவு. அப்போ ஒரு பந்து ஒன்று என்ன செய்யறாங்களா, நாங்க விளையாடுறோம் தான், விளையாடும் போது பந்த நிலை குத்தா மேல் நோக்கி எறிகிறது. நிலை குத்தா இப்படி கீழிருந்து மேலாக மேல் நோக்கி எறிகிறது. அப்ப ஆரம்பத்தில் அந்த பந்துண்ட வேகம் 40 மீட்டர் செகண்ட் -1 என்று தரப்படுது. அப்போ உங்களுக்கு தெரியும், பந்து ஒன்ற நிலை குத்தாக மேல் நோக்கி எறிஞ்சமெண்டா பந்து மேல போக 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 அதன் வேகத்துக்கு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? குறையும். குறையும். யோசிச்சு சொல்லுங்க பாபு. புவியீர்ப்பு விசை இருக்கிறனால குறையும் சார். ஓகே, உங்களுக்கு தெரியும் பூமி தன்னை நோக்கி சகல பொருட்களையும் ஈர்த்த வண்ணம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆக மேல் நோக்கி ஒரு பொருள் போனதுண்டா அப்போ பொருளோட அசைவு மேல் நோக்கி இருக்கு, விசை கீழ் நோக்கி இருக்கு. சும்மா யோசிங்க, ஒரு சைக்கிள் ஒன்று போகைக்க சைக்கிளை பிடிச்சு நாங்கள் இழுத்தோம்னா சைக்கிளோட வேகம் குறையும். அது போலதான் மேல் நோக்கி ஒரு பொருள் அசையுதுண்டா அதன் வேகம் படிப்படியாக குறையும். அப்போ 40 மீட்டர் செகண்ட் -1 எரியப்பட்டா போக 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 குறைஞ்சி ஒரு கட்டத்துல அதன் வேகம் 0 ஆகும். சரியா, வேகம் இல்லாம போயிடும் ஒரு கட்டத்துல. அந்த வேகம் இல்லாத இடம் எதுண்டா அந்த பந்து உயர்ந்து மிக அதி உயரமா இருக்கும். அந்த பந்து மேல போய் போற இடமா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பந்து எறியணும்னு வச்சுக்கோங்க. தான் பந்து எரியப்பட்டா பந்து உச்சியை அடையும் போது அதன் வேகம் 0 இருக்கும். அதுக்கு பிறகு பந்து என்ன செய்யும்? கீழ் நோக்கி வரும். பந்து கீழ் நோக்கி வரும். வெரி குட், இதான் விஷயம். அப்போ இதுல இருக்கக்கூடிய க்ளூ என்னண்டா, எங்களுக்கு தெரியும் புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 படிச்சிருக்கிறேன். படிக்கல இல்ல, நாங்க படிக்கல. புவியீர்ப்பு விசை 10 நியூட்டன் கிரேட் 9ல எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். இல்லாட்டி பரவாயில்ல. புவியீர்ப்பு விசை வரும்டா 10 நியூட்டன் அண்ணளவாக. புவியீர்ப்பு விசை 10ங்கிற ஒரு இலக்கத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ பூமி ஒரு பொருளை 10 மீட்டர் செகண்ட் -2 கீழே இழுக்கிறதால ஒவ்வொரு செகண்டும் 10 வீதமாக வேகம் குறையும். சரியா, அப்போ 40ல எரிஞ்சிங்கண்டா அடுத்த செகண்ட் போகைக்கு அதன் வேகம் 30 ஆகும், பிறகு 20 ஆகும், பிறகு 10 ஆகும், பிறகு 0 ஆகும். அப்போ 0 ஆகும் போது அந்த பொருள் அதி உயரத்துல இருக்கும். அப்போ பந்து ஒரு கேள்வி செஞ்சு பாப்போம். அப்போ நீங்க ஆரம்பத்துல ஒரு பந்தை 40 மீட்டர் செகண்ட் -1 நெறிஞ்சிங்கண்டா படிப்படியாக வேகம் குறையும். மனனம் செய்ய வேணா, புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. 10 10ஆக குறையும், 10 10ஆக குறையும். ஏண்டா எவ்வளவு நேரம் மேல் நோக்கி அசையும் என்று நீங்க கெஸ் பண்றீங்க. நீங்க கெஸ் பண்ற விஷயம் எவ்வளவு நேரம் இயங்குமாக இருக்கும்? 4 செகண்ட் என்று சொல்றீங்க. மிக இலகுவான முறையில செய்யலாம் அந்த கணித்தல்களை. பார்ப்போம். பாருங்க, இவ்வளவுதான் இதுல கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா பந்தொன்று நிலைக்குத்தாக மேல் நோக்கி 40 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்தில் எரியப்படுகின்றது எனின் பந்து உங்களுக்கு வெஸ் தெரியணும். ஆரம்பத்துல கையில இருக்க அதன் வேகம் 40, மேல போக 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 10 10ஆக குறையும். அப்போ பாருங்க, 10 10ஆக குறையுதுண்டா
எவ்வளவு நேரம் மேல போனது. முதல்ல இந்த இப்படி ஒரு கேள்வி வந்தா அப்படியே கிராப்ப ஒன்று போட்டுட்டு யோசிங்க, அது ஈஸியா இருக்கும். வரைபோன்ற கீறி கொள்ளுங்க, அது ஈஸி. அவ நாங்க சும்மா பரும்படியா ஒரு கிராப்பை போட்டுக்கொள்ளலாம். அச்சுக்களை போட்டுக்கொண்டீங்கன்னா ஈஸி. என்ன பாருங்க, y அச்சு எக்ஸ் அச்சு போட்டாச்சு. ரைட், இதுல உங்களுக்கு தெரியும் y அச்சுல வேகம் இருக்கும், எக்ஸ் அச்சுல டைம் இருக்கும். ஓகே, அப்ப எங்களுக்கு தெரியும் ஆரம்ப வேகம் 40 கண்டா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கொள்வீங்க 40. போக 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 குறைய போகின்றது, படிப்படியாக குறைய போகின்றது. அப்ப குறைகின்றதுங்கிறத எப்படி நாங்க வகை குறிக்க போறோம்? படிப்படியாக குறைகின்றது. அப்ப இங்க ஆரம்ப வேகம் 40 படிப்படியாக குறைந்து பூஜ்ஜியத்தை அடைகின்றது. இந்த பாருங்க, இந்த கிராப் வரைஞ்சது விளங்குதான் பாருங்க. ஓம் சார். ஓ சார். அப்போ பார்த்துக்கொள்ளணும், ரொம்ப சிம்பிள், கஷ்டம் இல்ல. கஷ்டமான கேளுங்க. அப்ப 40 மீட்டர் செகண்ட் -1 வேகம் என்றா இந்த இடத்துல டைம் வந்து 4 செகண்டாக இருக்கும். 30 3 செகண்ட், 10 1 செகண்ட், 100 10 செகண்ட். அப்ப கேள்வி பாருங்க, அதி உயரத்தில் வேகம் என்ன? அப்ப உச்சியை அடைஞ்ச நேரம் வேகம் எவ்வளவு? 0 மீட்டர் செகண்ட். 0. வெரி குட். பந்து எவ்வளவு நேரம் மேல் நோக்கி இயங்கியது? 4 செகண்ட். கிராப்ல இருக்கு, விட கிராப்ல விட இருக்கு. 4 செகண்ட் இயங்கி இருக்கு. பந்து அடைந்த உயரம் எவ்வளவு? இப்ப எப்படி செய்யறது? வேக நேர வரைவுல ஒரு விடயம் பார்த்திருக்கிறோம், கொஞ்சம் திருப்பி பாருங்க கணித்தல்களை. பந்து அடைந்த உயரம் என்றா பந்து இயங்கிய தூரம் என்று எடுத்துக்கொள்ளலாம், பந்தின் இடப்பெயர்ச்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். பந்து இயங்கிய தூரம், பந்தின் இடப்பெயர்ச்சி, பந்து அடைந்த உயரம் எல்லாமே ஒன்றுதான். இந்த வேக நேர வரைவை கொண்டு எவ்வாறு இடப்பெயர்ச்சி காண்றது ஐடியா உண்டு? பரப்பளவு. வெரி குட். இந்த வேற வழியே இல்ல, வேற வழி இல்ல, இது மட்டும்தான் வழி. இந்த கிராப்போட இந்த வரைவோட பரப்பளவை காண்றது. உங்களுக்கு தெரியும், வரைபோட பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். ஆக முக்கோணி சமன் அரைதர அடிதர செங்குத்து உயரம். அப்ப அரை இருக்கு, அடி 4, செங்குத்து உயரம் 40 என்றா விட வரும் 80 மீட்டர். சுருக்குனீங்கடா 80 மீட்டர். சோ அந்த பந்து இயங்கிய உயரம், பந்து எவ்வளவு உயரம் மேல போயிருக்கும்டா 80 மீட்டர் உயரம் போயிருக்குங்கிறதான் தகவல். அநேகமா இவ்வளவுதான் கேள்விகள் இதுல வாரது, பார்த்து கொள்ளுங்க. யாருக்காவது டவுட்? இல்ல சார். அதே மாதிரி இன்னொரு கேள்வி வரலாம். எப்படி கேள்வி வரலாம்? எஸ் எஸ் கேளுங்க. திரும்ப கொஞ்சம் விளக்கப்படுத்துறீங்களா சார்? ஓகே ஓகே பாப்போம். இந்த பாருங்க, இதான் விஷயம். தகவல் தான், பந்தொன்று நிலை குத்தாக மேல் நோக்கி எறியப்படுது. கற்பனை பண்ணிக்கொள்ளுங்களே, என் கையில பந்தொன்று இருக்கு, பந்தை நான் தூக்கி எறிகிறேன் நேரா மேல. அப்ப ஆரம்ப வேகம் அதிகமா இருக்கும். அப்ப ஆரம்ப வேகம் 40. அப்போ போக போக என்ன நடக்குதுங்கிறது மட்டும் எங்கட மூளையில இருக்கணும். என்ன போக 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 எங்கட நஃபா மரியம் பந்து மேல போக 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 அதோட வேகம் என்ன செய்யுமா இருக்கும்? கூடுமா குறையுமா? நஃபா கூடுமா குறையுமா? என்ன நினைக்கிறீங்க? ஓகே, கொஞ்சம் கிளியரா இருப்போம், டென்ஷன் ஆக தேவையில்லை. இப்படிதானே, பந்து எரிஞ்சிங்கடா, பந்து போய் மேல நின்றுட்டு தான் கீழே வரப்போகுது ஏண்டா, பந்து மேல போக 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 அதோட வேகம் குறையும். சரியா? அதோட வேகம் குறையும். அப்ப தரப்பட்டிருக்க தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தரப்பட்டிருக்கக்கூடிய தகவல் வாரன் ஸ்கிரீன் தெரியுதோ தெரியல. ஓகே, ஸ்கிரீன் தெரியுது. ஓகே, தரப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டா ஆரம்ப வேகம். இப்படித்தானே பிள்ளை, இந்த கிராப்ல y வேகம், x டைம், ஆரம்பம் என்றா 0. முதலாவது இது வந்து 40 மீட்டர் செகண்ட் -2 தந்திருக்கிறாங்க. நாங்க கிராப்ல ஆரம்பத்துல படிச்சதுதான். ஒரு கிராப்ல பாருங்க, கொஞ்சம் அழகா வரைஞ்சு காட்டணும்.
ஓகே, ஒரு கிராப் ஒன்றுல நாங்க பார்த்திருக்கிறோம். நஃபா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கிராப் ஒன்றுல இவ்வாறு கிராப் அசைன்மெண்டா அந்த கணியம் அல்லது வேகம் என்ன செய்யுதுன்னு அர்த்தம்? குறையுது. இந்த கோடு ரெட் கலர்ல காட்டியிருக்க கோடு என்ன செய்யுது? மேல் நோக்கி போகுது கோடு. இந்த கிராப்ன்ற அர்த்தம் என்ன? வேகம் குறையுது. நஃபா அன்றைக்கு தான் வந்திருக்கிறீங்களா கிளாஸ்க்கு? அப்படியா? ஓ சார். ஓகே ஓகே, அதான் என்னண்டா நஃபா நாங்க இந்த பாடம் முடிச்சிட்டோம். அப்போ ஓகே பரவாயில்ல, நாங்கள் லைட்டாக சொல்லிவிடுறோம். ஓகே, சும்மா சொல்லுவோம். மற்ற பிள்ளைகளுங்க கவனிச்சுக்கொள்ளுங்க. 5 சும்மா போடுவோம், நம்பர் உண்டு இல்லையா? 7 7 8. ஸோ எக்ஸ் அச்சில் வந்து டைம் நஃபா. சரி, அந்த எக்ஸ் அச்சில் டைம் நேரம், y அச்சில் வேகம் இருக்குது. உதாரணமா இந்த இடத்துல ஒரு 40 போட்டுக்கொள்ளுங்களே. இந்த இடத்துல என்ன இலக்கம் இருக்கும் நஃபா? வேகம் 0. இந்த இடத்துல வேகம் எவ்வளவு? 40. 6 சார். ஓகே, 40. இந்த இந்த ஏங்கிற இடத்துல இருந்து பி என்ற இடத்துக்கு வரைக்க வேகம் என்ன செய்திருக்கு நஃபா? பூஜ்ஜியத்துல இருந்து 40க்கு வந்திருக்குதுண்டா என்ன செஞ்சிருக்கு? வேகம் கூடிக்குது. கூடி இருக்கு. அதான் விஷயம். அப்போ ஒரு கிராப் ஒன்றுல எண்டைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கிராப் மேல் நோக்கி போனா அதிகரிக்குது, கிடையா போனா மாற இல்ல, கீழே வந்தா குறையுது. இதான் இதுன்ற அடிப்படை. மனனம் செய்ய தேவையில்லை, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஒரு கிராப் ஒன்றுல கோடு மேல் நோக்கி அசைந்ததுண்டா கூடுதுன்ற அர்த்தம். இப்படி போனா கூடு அதிகரிக்கின்றது, இவ்வாறு போனால் மாறாமல் இருக்கின்றது, கீழ் நோக்கி வந்தா குறைகின்றது என்று அர்த்தம். ஆக இந்த இடத்துல நாங்க பார்ப்போம், எங்களுக்கு தரப்பட்டிருக்க தகவல் என்ன? பந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுது என்று தரப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியணும், மேல் நோக்கி பந்து போகும்போது அந்த வேகம் குறையுங்கிற ஒரு கருத்து எங்களுக்கு தெரியணும். பந்து மேல் நோக்கி செல்லும் போது வேகம் குறைவடையும் என்றால் கிராப் மேல் நோக்கி போகுமா, கிடையா போகுமா, கீழ் நோக்கி வருமா? எங்கட நஃபா வேகம் குறைகின்றதுண்டா, போக போக குறையுதுண்டா, கிராப் மேல போகுமா, கிடையா இருக்குமா, கீழே வருமா? கிராப் கீழே வருமா சார்? ஓ கீழே. இதுண்ட அர்த்தம் என்ன? இந்த பாருங்க, இதுண்ட அர்த்தம் என்ன? இந்த இடத்துல 40, இந்த இடத்துல 0 வேகம் குறையுது. ஆக ஆரம்ப வேகம் 40 மீட்டர் செகண்ட் -1. சரியா? 40 பிள்ளைகள் இதுல ஒரு இருக்க க்ளூ உண்டு. என்னண்டா, ஒரு பொருள் நிலைக்குத்தாக செய்ததுண்டா அதன் வேகம் 10 குறையும். ஏண்டா புவி ஈர்ப்பு ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 என்றதால, சோ 10 குறைவதுறதால 40 என்றால் இந்த இடத்துல இருக்க நேரம் 4 இருக்கும். 4 செகண்டில் அந்த பொருள் உச்சி அடைஞ்சிரும். உச்சில வேகம் என்னடா 0, அதுக்கு மேல போகாது. சரி, வேகம் இருந்தா போயிருக்குமே மேல. அப்போ இதுல எங்க கணிப்பு என்னண்டா, உயரம் எவ்வளவுன்னு கேட்டா அந்த கிராப்போட பரப்பளவை நாங்க காணணும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம். நான் புத்தகத்தில் உள்ள கேள்வி தாரன் உங்களுக்கு செய்யறதுக்கு. ஸோ அந்த நேரம் கொஞ்சம் கிளியர் ஆகும். இதே மாதிரி இன்னொரு கேள்வி இந்த பாருங்க. உதாரணமாக நாங்கள் இதை பார்ப்போம். ஓகே, தென்னை மரத்தின், முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க. உச்சியில் தேங்காய் ஒன்று உள்ளது, சுயாதீனமாக கலன்று விழுகின்றது. குறித்த தேங்காய்
தரையை அடைய 3 செகண்ட்கள். எடுத்தது. பாருங்க கேள்விய. தென்னை மரம் ஒண்ணு இருக்காம். தென்னை மரத்துல ஒரு தேங்காய் இருக்குதாம். அந்த தேங்காய் வந்து அந்த மரத்துல இருந்து கலண்டு விழுதாம். விழுந்து கீழே பூமியில வந்து விழுற நேரம் 3 செகண்ட் டைம் எடுத்ததாம். இதான் தரவு. சோ அப்ப கேள்வி 3 செகண்ட் தானே. அப்போ ஒரு கேள்வியா போடும். என்ன? தேங்காய் தரையை அடித்த வேகம். முதலாவது கேள்வி. அதே மாதிரி 2 கேள்விதான் போடலாம். தென்னை மரத்தின் உயரம். முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இதை செய்யறதுக்கான க்ளூவை பார்ப்போம். நான் புக்ல இருக்க பயிற்சியை நீங்க செய்வீங்க. ஓகே. கேள்வியை கவனிங்க. ஒரு சின்ன தென்னை மரத்தை நாங்கள் வரைஞ்சி பார்ப்போம். ஒரு தென்னை மரத்தை கீறணும்டா. ஓகே. இவ்வாறு தென்னை மரம் நிற்கிறது. தென்னை மரத்தின் உச்சியில தேங்காய் ஒன்று இருக்குது. ரைட். இந்த தேங்காயின் ஆரம்ப வேகம் எவ்வளவு? 0. ஓ, தேங்காய் மரத்துல நிக்குதுண்டா அதன் வேகம் 0. இந்த தேங்காய் சுயாதீனமாக உடைஞ்சி பூமிக்கு வந்து விழுது. சோ தேங்காய் ஒன்று கரண்டு மேலிருந்து கீழே வந்தா கீழே வர 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 வேகம் என்ன செய்யும் நினைக்கிறீங்க? அதிகரிக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கல்லொண்டு இந்த இடத்துல இருந்து போட்டீங்கன்னா தலையில பட்டதுன்னா பெருசா பாதிப்பு இல்லை. மேலிருந்து விழுந்ததுனா தலை வெடிக்கும். அப்போ மேலிருந்து வரைக்க அதுண்ட வார தூரம் அதிகரிக்கும் போது வேகம் அதிகரிக்குது. காரணம் பூமி இழுத்துட்டு இருக்கு இல்லையா? பூமி புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி இழுக்குது. ஆக கீழ் நோக்கி வார பொருள் 10 அதிகரிக்கும் அதன் வேகத்தை. ஒரு செகண்டுக்கு 10 நம்பரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மேல போனா 10 குறையும், கீழே வந்தா 10 கூடும். 10 கூடும். அப்ப என்னன்னு கேட்டா கீழே பூமியில வந்து விழுந்த நேரம் தந்திருக்கிறாங்க. எவ்வளவு? 3 ஓ டைம் 3 செகண்ட் இல்லையா? 3 போட மறந்துட்டு. ரைட். 3 செகண்ட். அப்ப 3 செகண்ட்ல வந்து அடிக்குது பூமிய. அப்ப பூமியை 3 செகண்ட்ல அடிக்குதுன்னா கொஞ்சம் ஈஸியான கழித்தம் சும்மா முடிச்சிடலாம். நாங்க கிராப்பாவே கிராப் பாருங்க. எழுதறி வேக நேர வரைவு. வேக நேர அச்சா போட்டாச்சு. ஆரம்ப வேகம் 0 தரப்பட்டிருக்கு. அப்போ கீழ் நோக்கி வரைக்க படிப்படியாக வேகம் அதிகரிக்கும். அதுக்கு கிராப் வார் செல்லும் உங்களுக்கு தெரியும். அப்போ எங்களுக்கு தந்திருக்காங்க பூமியில வந்து விழுந்த டைம் 3 செகண்ட் தந்திருக்காங்க. டைம் 3 செகண்ட் இருந்தா பூமியில வந்து அடிச்ச வேகம் எவ்வளவாக இருக்கும் நினைக்கிறீங்க? 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 30. அதுதான் ஈஸி. 30 மீட்டர் செகண்ட் -1. பூமி அடிச்ச வேகம் 30 மீட்டர் செகண்ட் -1. அடுத்த கேள்வி கேக்குறாங்க. இந்த தேங்காய் தென்னை மரத்தின் உயரம் கேக்குறாங்க. 45. ஓகே. அதாவது இந்த தென்னை மரம் தானே. தென்னை மரத்துல உச்சில இருந்து காய் கீழே வந்து விழுந்து அந்த தூரம் தானே, அந்த இடப்பெயர்ச்சி தான் தென்னை மரத்தின் உயரம். புரியும் நினைக்கிறேன். தேங்காய் வந்த தூரமும் தென்னை மரத்தின் உயரமும் ஈக்குவலா இருக்கும், சமனா இருக்கும். சும்மா யோசிங்க. இப்படி இருந்தா இதான் ஒரு தென்னை மரம் என்று வச்சுக்கொண்டா இந்த தென்னை மரத்தின் உயரம் சும்மா சொல்றேன் ஒரு 5 மீட்டர்ண்டா, சும்மா சொல்லுவோம் ஒரு 5 மீட்டர்ண்டா, இந்த இடத்துல இருந்து விழுந்த தேங்காய் எவ்வளவு தூரம் பூமிக்கு வந்திருக்கும்? 5 மீட்டர். அப்ப தேங்காய் அசைந்த தூரமும் தென்னை மரத்தின் உயரமும் ஈக்குவல் என்றா இந்த வேக நேர வரைபண்ட பரப்பை கண்டிங்கன்னா மொத்த இடப்பெயர்ச்சி கிடைக்கும். முக்கோணியின் பரப்பு தெரியும். அரைதர அடிதர செங்குத்து உயரம் 30 தர 3 கீழ் 2 45 மீட்டர் எங்களுக்கு விட வரும். பார்த்துக்கொள்ளுங்க. இது தேவை, முக்கியமான ஒரு கணித்தல். ஏன்னு கேட்டா நீங்க பகுதி 2 புத்தகத்துல ஒரு பாடம் படிப்பீங்க, வேலை சக்தி வலு என்று ஒரு பாடம் படிப்பீங்க. அந்த வேலை சக்தி வலுங்கிற பாடத்துல இயக்க சக்தி அழுத்த சக்தி சம்பந்தமா படிக்க இருக்கிறோம். அந்த நேரம் இந்த கிராஃப் எங்களுக்கு தேவைப்படும். அதால கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்து வச்சுக்கொள்றது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஓகே. சோ இந்த பாட புத்தகத்துல இருக்க பயிற்சியை நாங்க குயிக்கா செய்துட்டு வருவோம். வாரேன், நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் உங்களுக்கு. வாரேன்.
கையில புத்தகம் தான் நீங்க செய்யலாம், அல்லது நான் ஷேர் பண்றேன். 1 minute. ஓகே, இந்த கேள்விக்கான விடைய குயிக்கா எடுத்தீங்கடா. எதுவும் சந்தேகங்கள் இருந்தா பேசிட்டு நாங்கள் டிரெக்டா அன்றைக்கு யூனிட் 2க்கு போயிடலாம். சரி, யூனிட் 3க்கு போயிடலாம். ஓகே, ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் கேள்வி, உங்களோட பாட புத்தகத்தில் உள்ள கேள்விதான். இந்த ரெண்டு கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் ஓகே செய்யலாம் நீங்க இப்போ. ஓகே சார். என்னம்மா ஸ்ரீசாத் முடிச்சிடமா? ஓ சார். ஓகே, நாங்க பார்க்கலாம் இல்லையா, விடையே பார்ப்போம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தரப்பட்டிருக்க தரவுகளின் அடிப்படையில பொருள் ஒன்று உயரமான இடத்தில் இருந்து நிலத்தை அடைய 4 செகண்ட்கள் எடுத்தன. உண்மையில கிராப்பை போட்டு போறது தான் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸி. சும்மா நார்மலா கிராப் ஒன்று போட்டுக்கிட்டோம்னா எங்களுக்கு ஈஸி. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா கிராப்பை போட்டோம்னா எக்ஸ் அச்சு y அச்சை போட்டுட்டு வேக நேர வரைவு தானே இது. உயரத்துல இருந்து கீழே விழுதுண்டா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கணம் சிந்திக்கணும். மேல இருந்து கீழே வருதுண்டா வேகம் அதிகரிக்கும். வேகம் அதிகரித்தலுக்கான கிராப் எப்படி இருக்கும்? கீழே இருந்து மேல இருக்கும். இப்போ பொருள் மேல இருந்து கீழே வருதுன்னா கிராப் கீழே இருந்து மேல போகும். வார டைம் தந்திருக்கிறாங்க 4 செகண்ட். சரி, 4 செகண்ட். 4 செகண்டா அது பூமியை அடைஞ்ச வேகம் உங்களுக்கு கணிக்கக்கூடியதா இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் 10 என்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா 40 இருக்கும். அப்போ நிலத்தை அடையும் வேகம் இது ஆரம்பம், இது இறுதி. அப்ப பூமியில வந்து விழுந்தது எவ்வளவா இருக்கும்? 40 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கும். நினைக்கிறேன் இதே நம்பர் தான் நானும் முதல்ல போட்டோம், தெரியல, சரியா ஞாபகம் இல்ல. ஓ சார். ஓகே. அதே மாதிரி விழுந்த உயரம் கேட்டா இந்த முக்கோணின் பரப்பு 160 2ஆல பிரிச்சிங்கடா 80 மீட்டர் என்று வரும் விட. ஓ முதல்ல இதே நம்பரை தான் போட்டுட்டோம், சரியா பார்க்காம. இட்ஸ் ஓகே, நம்பர்ல பிரச்சனை இல்லை பிள்ளைகள். அந்த விஷயத்தை விளையும் கொண்டீங்கன்னா சரி.
அதே போல இரண்டாவது கேள்வியை கவனிங்க, அதுவும் அதே தான் போடப்பட்டிருக்கு. ஆஹ் வரைபக்கீர்ணமிடா எக்ஸ்ஹெச் வைஹெச் போட்டுட்டு 30 மீட்டர் செகண்ட் -1 எனும் ஆரம்ப வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுது. மேல் நோக்கி எறியப்பட்டா போக 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 வேகம் குறையும். கிராப் மேலிருந்து கீழ் நோக்கி வரும். இப்போ கிராப்பை போட்டுருவோம். ஆரம்ப வேகம் தந்திருக்காங்க 30ண்டா டைம் 3 செகண்டாக இருக்கும். வந்து அடிக்கிறது கீழே விழுகிறது வேக டைம் 3 செகண்டாக இருக்கும். ஓகே, கேள்வி பாருங்க. உச்ச உயரத்தை அடையெடுக்கும் நேரம் 3 செகண்ட். உச்ச உயரத்தை காண்கண்டா இந்த கிராப்போட பரப்பளவை காணணும். அப்ப 30 தர 3 90, 2ஆல வகுத்தீங்கன்னா 45 மீட்டர். 45. ஓ, பொருள் உச்ச உயரத்தை அடைந்து மீண்டும் ஆரம்ப இடத்தை அடையும் வரையுமான இயக்கத்துக்குரிய வேக நேர வரைவை வரைக. யாராவது கீறி இருக்கீங்களா? ஓ சார். ஸ்ரீசாத், உங்களுக்கு செட் பாக்ஸ்ல போட முடியுமா? ஓகே சார். ஓகே, என்னடா அந்த கீறல சின்ன ஒரு ஒரு விடயம் இருக்கு. கிராப் கீறி காட்டுறதுக்கு இப்போ இல்லை. நீங்க வரைகிறத பார்ப்போம். வரைஞ்சதை வச்சு ஓகேண்டா இன்னைக்கு விளங்கப்படுத்தி விடலாம் இந்த கிராப் ஆரம்பம். ஏன்னா இந்த கிராப் கொஞ்சம் சற்று வித்தியாசமான ஒரு கிராப். அதாவது கிராப் நார்மலா நாங்க படிச்சிருக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் பாருங்க. ஸ்ரீசாத் போடுங்க, நான் பார்க்குறேன். எக்ஸ்ஹெச்ச வரைஞ்சிருக்கிறோம் நாங்க. சரி, எக்ஸ்ஹெச்ச கீறி இருக்கிறோம், வைஹெச் கீறப்பட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுல நாங்கள் தெரியும் வைஹெச்ல வேகம் அழகா அதெல்லாம் செய்யணும். சரியா, மீட்டர் செகண்ட் -1. அதே மாதிரி எக்ஸ்ஹெச்ல டைம் நேரம் செகண்ட் என்று போட்டுக்கொள்ளணும். தரவின் படி ஆரம்ப வேகம் 30 என்று தந்திருக்காங்க. ஆக ஆரம்ப வேகம் 30, பூமியில வந்து விழுந்த டைம் 3 செகண்ட். ஓகே, கிராப் போட்டிருக்காங்க, பார்ப்போம். அப்போ கிராப் எப்படி வரப்போகுது என்று பார்த்தா, ஓகே, இங்க இருந்து இப்படி வந்து பாருங்க பிள்ளைகள், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மேல் நோக்கி தான் எரியப்படுது. அப்போ நான் கேட்கிறேன், என் கையில இருந்து மேல் நோக்கி சென்ற தூரமும் மேலிருந்து கீழே வர தூரமும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சமனா இருக்கு. உண்மைதானே? சமம். என் கையில இருந்து பந்து மேல போனது 1 மீட்டர்ண்டா, பந்து திரும்ப மேல இருந்து என் கைக்கு வர்றது 1 மீட்டர் தானே. யோசிச்சு பாருங்க பாப்போம். ஓம் சார். ஓம் சார். அப்ப எல்லாமே சமனா இருக்கும். அதாவது போன தூரம், போன வேகம், டைம் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அதான் இங்க இருந்து பந்து மேல போக 5 செகண்ட் எடுத்தா, பந்து மேல இருந்து கீழே வர 5 செகண்ட் எடுக்கும். சுபி குட். அதே மாதிரி பந்து கையிலிருந்து விடுவித்த வேகம் 10 மீட்டர் செகண்டா, திரும்பி வந்து விழுகிறதும் 10 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். ஓகே, பார்ப்போம். நிறைய வரைஞ்சிருக்கிறாங்க, நல்லது. அப்படியே பார்ப்போம் நாங்க. ஓகே, கிராப் நல்லா பாருங்க. நான் போட்டிருக்கேன், நான் போட்டிருக்க கிராப் எதுக்கானது? பந்து எந்த கையில இருந்து விடுவிக்கும் போது 30 மீட்டர் செகண்ட் -1, போக 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 வேகம் குறைஞ்சி 3 செகண்ட் ஆகிக்க பொருளோட வேகம் 0. ஏண்டா பந்து எங்க நிக்குது போ? அவர கைக்கு திரும்ப வந்துட்டு. அப்படியா ஸ்ரீசாத்? சார் அதி உயரத்துல இருக்கு. கொஞ்சம் கவனிப்பு. இந்த பாருங்க, ஆரம்பம் நான் பாருங்க ஒரு பிளாக்ல வரைஞ்சு காட்டேன். இந்த இடம் ஆரம்பம். எந்த கையில இருந்து மேல போக 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 வேகம் குறைஞ்சு 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 இந்த இடம் வரும்போது வேகம் எவ்வளவு? 0. 0. வெரி குட். 0 உச்சியில நிக்குதுன்னு அர்த்தம். இப்போ உச்சியில நிக்கக்கூடிய பந்து அடுத்து என்ன செய்யும்? ரிட்டர்ன் கீழே வரும். கீழே வரும்போது வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். அப்போ படிப்படியாக அதிகரித்தல் நான் சொல்லி தந்திருக்கேன். இப்படித்தான் கிராப் இருக்கும் என்று சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கு. வேகம் கூடும் சொல்லி இருக்கேன். எஸ், இவ்வாறு பார்த்தா பாருங்க. இந்த ஆரம்பத்துல கையிலிருந்து விடுவித்த வேகம் 30, உச்சியில 0, திரும்பி கைக்கு வாரது 30. இந்த டைம் எவ்வளவா இருக்கும்? இந்த இடத்துல டைம் எவ்வளவா இருக்கும்? 3 செகண்ட்.
மூன்று அடுத்த மூன்று தானே 6 இல்லையா? ஓம் இப்படி கிராப் வரையலாம். சரியா? ஆனால் இருக்கிற ஒரு சின்ன சேலஞ்சான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டா, ஓகே இந்த கிராப் விளங்குதா? இந்த கிராப் விளங்குதா? ஓ சார். ஓகே பாத்துக்கொள்ளுங்க. இந்த கிராப் சரி என்று நான் சொல்லல, கொஞ்சம் பாத்துக்கொள்ளுங்க. இந்த பாருங்க என்ன சீன் சொன்னா, இந்த பாருங்க வேகம் படிப்படியாக குறைந்து பூச்சியத்தை அடைந்து பிறகு மேலிருந்து கீழே வரைக்க படிப்படியாக கூடுகின்றது தான். ஆனால் என்ன பிரச்சனைடா, எங்களுக்கு தெரியும் இந்த வேகம் என்பது ஒரு காவிக்கணியம். காவிக்கணியம் என்றால் அதுக்கு பருமனும் திசையும் உண்டு என்று படிச்சிருக்கிறோம். பருமனும் திசையும் உண்டு. சோ பந்து மேல் நோக்கி போனதென்றால் பந்து மேல் நோக்கி போன திசையும் பந்து மேலிருந்து கீழ் நோக்கி வார திசையும் எவ்வாறு? ஒரே திசையா எதிரெதிர் திசையா? ஓகே, எதிரெதிர் திசை. எதிரெதிர் திசைண்டா நாங்க அந்த வேக நேர வரைவு இடப்பெயர்ச்சி நேர வரைவுல கணிக்கும் போது ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? இங்கிருந்து பயணித்த வேகமும் திரும்பி வந்த வேகத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு ஒன்று செய்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஓ சார். வரும்போது அமர்முடுகளா வரும் மறையில. அமர்முடுகள் வேகம் அதிகரித்தல் குறைதல் தானே. இடப்பெயர்ச்சி நேர வரைவு ஞாபகம் இருக்கா? இங்க இருந்து பாடசாலைக்கு சென்று அங்க ஓய்வெடுத்துட்டு திரும்பி வரும்போது திரும்பி வந்த வேகத்துக்கு நாங்க என்ன போட்டது? திசையை காட்ட மறை என்று போட்டிருந்தோம் இல்லையா? ஓ சார். அப்போ என்னன்னு கேட்டா, இப்படி வரையலாம் கிராப். பாருங்க, வேகம் குறைந்து அதிகரிக்கின்றது என்று எழுதலாம், பிரச்சனை இல்ல. ஆனால் ரொம்ப சரியான கிராப் எதுன்னு கேட்டீங்கன்னா, வேகம் ஒரு கலர்ல போடும். ஓகே, வேகம் குறைந்து பாருங்க, இது கையிலிருந்து உச்சிக்கு போய் உச்சியிலிருந்து திரும்பி வந்த வேகம் எதிர் திசையில் அசைந்ததாக போடுபடும். இப்படி போடுபடும். ரெண்டு கிராப்பும் உண்டுதான், உண்டு வித்தியாசம் இல்லை. இருந்தா பாருங்க, கொஞ்சம் குழப்பமா இருக்கு. குழப்பமா தான் விடுங்க. நான் அடுத்த ஒரு கிளாஸ்ல எடுத்து வரேன். இந்த கிராப் தான் சொல்லி கொடுக்கறதுல நிறைய சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த பாருங்க, ஆரம்ப வேகம் 30, படிப்படியாக குறைந்து 3 செகண்ட்ல பூச்சியத்தை அடைஞ்சி மேல நிக்குது பந்து. இப்ப திரும்பி பந்து கீழே வரைக்க படிப்படியாக கூடும் என்பதை எதிர் திசை தானே. எதிர் திசைனால கீழ் நோக்கி கிராப் போயிருக்கு. அப்ப மறை 30ங்கிற மறைன்னா உங்களுக்கு தெரியும் எதிர் திசை என்பதை காட்டுது. அநேகமா இது ஓ லெவலுக்கு ஒரு 2 தடவை வந்திருக்கு கிராப். அநேகமா இந்த முதலாவது கிராப் நான் வரைஞ்சேனே பாருங்களே, இதுக்கு அநேகமா புள்ளிகள் வழங்குறதுல ஒரு பாரிய ஒரு பிரச்சனை நிலவி இருந்தது அந்த காலத்துல. ஆனால் இப்ப ரீசன்ட் டைம்ல மிக நீண்ட காலம் நம்ம கிராப் வர இல்லை. ஸோ கொஞ்சம் பார்ப்போம். எனக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல நினைவுபடுத்து, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற நேரம் இந்த கிராப் இருக்கா நாங்க பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்துல இது விளங்கி இருக்காதுன்னு எனக்கு தெரியும். பிறகு ஒரு நேரம் கேளு. ஓகேவா? ஓகே அந்த கிராப்பை விடுங்க. கிராப் என்ன, அதாவது ஒரு டைம்ல இன்னைக்கு புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் விளங்குனதா தான் எனக்கு தேவை. அது விளங்கியிருந்தா ஓகே. புவியீர்ப்பின் இயக்கம் விளங்குனதா, அதாவது மேல் நோக்கி இயக்க படிப்படியாக வேகம் குறையும், கீழ் நோக்கி வரும்போது படிப்படியாக வேகம் அதிகரிக்குங்கிற அந்த கன்செப்ட் விளங்குனதா, அதுதான் எனக்கு தேவை. ஓ சார். அதுல கிராப் வரைகிறதுக்கும் அதுல கணித்தல்களை செய்யறதுக்கும் தெரிஞ்சால் போதும். இந்த வரைவுகளை கொஞ்சம் விடுங்க, அதை நாங்க பிறகு பார்ப்போம். ஓகே. எஸ் கவினேஷ்கர் சொல்லுங்க. யூனிட் எக்ஸாம் வைக்கிறேன்னு சொன்னீங்க சார். அன்றைக்கு இல்லையா கவினேஷ்கர்? ஓம் சார், நேத்து பேப்பரை போட்டு விட்டேன். எஸ் ரேஷ்மி. சார், இந்த வரைவுகள்ல வளைகோடுகள் வருமா? வளைகோடுகளும் ரேஷ்மி பெரும்பாலும் உழைவலுக்கு, அதாவது இந்த வளைகோடு என்று சொல்லும்போது இந்த வேக நேர வரைவுல வளைகோடு சார்ந்த வரைவுகள் மிக குறைவு ரேஷ்மி. ஆனால் ஒரு சந்தர்ப்பங்கள்ல வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. அதாலதான் இந்த கிராப் இப்படிதான். என்னன்னு கேட்டா, வேக நேர வரைவை பொறுத்த வரையில இந்த கிராப்புகள் வாரதை விட பின்னாடி இருக்கு. கிரேட் 11ல ஒரு பாடம் இருக்கு, பின்னாடி உயிர்கோளம் என்ற ஒரு பாடம் இருக்கு. அந்த இடத்துல இப்படி ஒரு கிராப் இருக்கு. திரள் மீட்டர் வலை என்று மெத்ஸ்ல படிப்பீங்க நீங்க. திரள் மீட்டர் வலை என்று கிரேட் 11 மெத்ஸ்ல படிப்பீங்க. அந்த கிராப் இருக்கு எங்களுக்கு.
நான் ஏன் இந்த கிராப் பாதியில விட்டுட்டு போறேன்டா, இந்த கிராப் சம்பந்தமான ஒரு தனி சாப்டர் நேரம் நாங்க பேசுவோம். ஏண்டா இந்த பாடத்துக்குள்ள வச்சு பேசி கொண்டிருக்க சிலர் வந்து இந்த இடத்துல கற்பனை செய்து கொள்வாங்க, அடே இந்த இவ்வளவு ஈஸியான பாடத்துல இப்படி ஒரு கிராப் இருக்குதுன்னு இந்த கிராப் கஷ்டம்ங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. அதாலதான் இந்த கிராப்பை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். ஸோ பிறகு ஒரு நேரம் கட்டாயம் வளைகோடு சார்ந்த கிராப்புகளை அனலைஸ் பண்ணுவோம் நாங்க. சரியா ரஷ்மி? ஓகே சார். எங்களுக்கு வளைகோடு சார்ந்த கிராப்ல கணித்தல் வராது. எங்களுக்கு பகுதி 1ல சில நேரங்கள வளைவான கிராப்புகளை குறித்து இந்த மீனிங் என்ன, இது அர்த்தம் என்னன்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதால நான் சொன்ன பேசிக் கான்செப்ட் மேல போனா அதிகரிக்கும், கிடையாந்தா மாறாது, கீழே வந்தா குறையுங்கிற கான்செப்ட் முதலாவது. அது தவிர இப்ப எதிர் திசையில போயிட்டு அது புதுசா அன்றைக்கு பார்த்தோம். ஆனா வளைவான கோடுகளை போகைக்கு என்னங்கிறதையும் நாங்க இன்னொரு ஒரு ஃப்ரீ டைம்ல நாங்க அதை கொஞ்சம் பேசுவோம். என்ன மாய்க்கிட்டு ஏண்டா ஆழமா சில விஷயங்கள் சொல்லிக்க அது கொஞ்சம் குழப்பமாயிரும். ஃப்ரீ டைம் ஒன்றில் பேசுவோம் அது. ஓகே கபினேஷ்கர், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லாம போயிட்டு குரூப்ல உண்மையில எங்களோட கண்டாக்ட் இருந்தா கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் ஞாபகம் வச்சு போட்டிருக்கலாம். சாரி, பேப்பர் போடலையே. அதான் நான் பேப்பரே போடல ஸ்ரீசாத். பேப்பரை போடாம இன்னைக்கு எங்க யூனிட் எக்ஸாம் எனக்கு கபினேஷ்கர் சொல்ற வரைக்கும் எனக்கு நினைவு இருக்குல்ல சரியா. ஓகே, நாங்க 3வது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி போட்டு நான் இன்றைக்கு கட்டாயம் நான் பேப்பரை போட்டு விடுறேன். இப்போ என் இருக்கு பேப்பர், பட் இப்போ ஷேர் பண்ணி அது செய்து டிஸ்கஸ் பண்ண டைம் வேஸ்ட் ஆகும். அநியாயம் தானே. அனைமா உங்களோட பாடசாலைகள் அனைமா எக்ஸாம் அறிவிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், மார்ச் எண்டில் மாதிரி. இல்ல சார், உங்களோட ஸ்கூல்ல இல்ல சார். ஓகே, அறிவிச்சிட்டாங்க சார். சார் மார்ச் 25க்கு பிறகு. பெரும்பாலான பாடசாலைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மார்ச் 18, மார்ச் 21, மார்ச் 24 அறிவிக்கப்பட்டிருக்கு. பல பாடசாலைகள் இல்ல, இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படி இப்படின்னு இப்ப நிறுத்தி இருக்கிறாங்க. பட் எது எப்படியோ என்னை பொறுத்த வரையில ஒரு பேப்பர் செய்யறதுங்கிறது எங்களுக்கு பிரயோசனம். கட்டாயம் நாங்க சக்சஸ்ல பேப்பர் செய்வோம். நாங்க கிரேட் 10 ஆக்களுக்கு 11 ஆக்களுக்கு நாங்க சக்சஸ்ல பேப்பர் செய்ய வேண்டாம். உங்களுக்கு பேப்பர் தெரியணுமே. ஒரு ஓலெவல் சயின்ஸ் பேப்பர்ண்டா எப்படி, ஓலெவல் மெத்ஸ்ண்டா எப்படிங்கிற அந்த கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும். மார்க்ஸ் எடுக்கிறது அடுத்த கதை, ஒரு பேப்பரோட கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும். அதால நாங்க செய்வோம் பேப்பர். சரி, அப்ப நான் இன்றைக்கு 3வது யூனிட் ஸ்டார்ட் பண்றேன். அநேகமா உங்களோட முதலாந்தவன பரீட்சை நடந்தால் முதல் 6 யூனிட்டுகள் உள்ளடங்கும். முதல் 6 யூனிட்ஸ். அப்ப நான் இன்றைக்கு 3வது ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். சாரி யாரு எங்களை கபினிஷ்கர், நான் சரியா ஞாபகத்துல இருக்கேல்ல. அதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் பேப்பரை. அப்ப நாங்க அடுத்த கிளாஸுகள்ல நாங்க அதை செய்து கொள்ளலாம். இல்லாட்டா அப்படி செய்வோம். நாங்க யூனிட் எக்ஸாம் எல்லாம் சேர்த்து இப்போ இன்றைக்கு 4, 11, 18, 25 3 கிளாஸ் இருக்கு. முடிஞ்ச அந்த பாடத்தை ஓரளவு கொண்டு போயிட்டு இடையில 3க்கும் சேர்த்து ஒரு யூனிட்டை செய்து விட்டாலும் ஓகேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு பெரிய பாடம் உண்டு, டைம் எடுக்கும். இந்த பாடம் கொஞ்சம் படிப்பிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். இது முடிச்சிட்டோம்டா அங்கிட்ட ஈஸி தான். 4வது பாடம் முடிஞ்சா சக்சஸ்ல ஒரு கிளாஸ்ல முடிக்கலாம், 5 ஒரு கிளாஸ்ல முடிக்கலாம், 6வது ஒரு 3 கிளாஸ் எடுக்கும். அப்படின்னு ஒரு 5 கிளாஸ் 6 கிளாஸ்ல உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணலாம். முதலாவது தவணைக்கான சிலபஸ், முதலாம் தவணை சிலபஸ் முடிக்கலாம். ஓகே, ஸோ சடப்பொருட்களின் கட்டமைப்பு மிக முக்கியமான பாடம். நான் நினைக்கிறேன் கிரேட் 9ல ரொம்ப டீட்டெயிலாக நான் அது படிச்சிருக்கிறேன். ஸோ நாங்கள் இங்கே திரும்ப கிரேட் 6, 7, 8லேருந்தே வருவோம். சடப்பொருட்களின் கட்டமைப்பு, ரைட். இதுல எங்களுக்கு அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், சடப்பொருட்கள் என்றால் என்ன? யாராவது ஒரு ஞாபகப்படுத்துவோம். திணிவை கொண்டதும் வெளியில் ஓகே, திணிவை கொண்டது வெளியில் இடத்தை அடைப்பதுதான் சடப்பொருள் என்று எங்களுக்கு தெரியும். சடப்பொருட்களோட பௌதிக நிலைகள் திரவம், வாயு. திண்மங்கள் ஒரு 2 சொல்லுங்க பாப்போம். பனிக்கட்டி, பலகை. ஓகே, திரவங்கள் நீர், மசகெண்ணெய். மசகெண்ணெய் இப்ப பிரச்சனை உள்ளதான். ஓகே, வாயுக்கள் ஓகே, ஞாபகம் இருக்கு. அப்போ இத கொஞ்சம் பார்ப்போம். ஒரு கட்டமைப்பு தரப்படுது, இவ்வாறு கட்டமைப்பு தரப்படுது. பார்ப்போம், ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம்.
ஓகே, ஒரு சின்ன கட்டமைப்பு காட்டியிருக்கேன். இது ஏ, இது பி, இது சி. இங்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏ என்னவா இருக்கும், பி என்னவா இருக்கும், சி என்னவா இருக்கும்? சார் ஏ பி வாயு, திண்மம், பி சி வந்து திண்மம், திரவம், சி ஏ திரவம். வந்து வாயு. சி திரவம். ஓகே ஓகே குட். அதாவது துணிக்கைகள் இல்லையா? துணிக்கைகள் தெரியும், சடப்பொருட்கள் யாவும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த துணிக்கைகளுக்கு பேர் அணுக்கள் என்று படிச்சிருக்கிறோம். அணுக்கள் மிக நெருக்கமாக அடுக்கப்பட்டிருந்தால் அது திண்மம், கொஞ்சம் இடைவெளி இருந்தால் அது திரவம், அதிகமான இடைவெளியுடன் இருந்தால் வாயுக்கள். இந்த கான்செப்டை கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து நாங்கள் கிரேட் 9ல படிச்ச இந்த கட்டமைப்பு ஞாபகம் இருக்கும். சடப்பொருட்களை நாங்கள் இரண்டாக வகுப்போம். ஒன்று தூய பதார்த்தம், இன்னொன்று தூயதல்லாத பதார்த்தம். அந்த தூயதல்லாத பதார்த்தத்தை நாங்கள் கலவைகள் என்று சொல்லுவோம். ஞாபகம் இருக்கும், கிரேட் 9ல படிச்சிருக்கிறோம். கலவை இதை பத்தி இருக்கு, இது அப்படியே இருக்கு, கிரேட் 10லையும் 11லையும் இருக்கு. அதான் கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு போவோம். தூய பதார்த்தம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு குறிப்பான கட்டமைப்பை கொண்ட பௌதிக ரசாயன ரீதியில் மேலும் பிரிக்க முடியாத பதார்த்தங்களை தூய பதார்த்தம் என்று நாங்கள் சொல்லுவோம். தூய பதார்த்தம் இரண்டு வகைப்படும், ஒன்று மூலகம், இன்னொன்று சேர்வை. அல்லது தூய பதார்த்தம் என்பது ஒரு குறிப்பான கட்டமைப்பை கொண்ட பதார்த்தம் தூய பதார்த்தம் என்று சொல்லுவோம். தூயதல்லாத பதார்த்தம் என்றா இரண்டிற்கு மேற்பட்ட பதார்த்தங்களின் சேர்க்கை என்று சொல்லுவோம். கலவை. கலவை இரண்டு வகைப்படும், ஏகவின கலவை, பல்லின கலவை. ஒரு கலவையின் கூறுகள் சகல இடங்களில் முறை மாதிரி அவதானிப்பதினூடாக ஆக்கக்கூறுகளை இனக்காண முடியாவிட்டால் அது ஏகவின கலவை. அவதானிப்பதினூடாக கலவையின் கூறுகளை வேறு பிரித்தறியக்கூடியது பல்லின கலவை. இதை பார்த்து யோசிக்காதீங்க, இது கிரேட் 11 படிப்போம். அதே மாதிரி தூய பதார்த்தம் மூலகம், ஒரு குறிப்பான ரசாயன கட்டமைப்பை கொண்டது மூலகம். இரண்டுக்கு மேற்பட்ட மூலகங்கள் சேர்ந்தா சேர்வைகள். இதை பத்தா நாங்க இங்கு ஆராய போறோம். மூலகம் பத்தா இங்க படிக்க போறோம். ஸோ இதுக்கான வரைவிலக்கணங்களை பிறகு நாங்கள் நோட்டில் எடுத்துக்கொள்வோம். பெரிசா வரைவிலக்கணங்களுக்கு தேவைப்படாது, சும்மா அறிமுகத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ எங்களுக்கு தெரியும், சடப்பொருட்கள் தூய பதார்த்தம், தூயதல்லாத பதார்த்தங்களாக வகை பிரிக்கப்படுது. தூய பதார்த்தம் மூலகம் சேர்வைகளாக வகைப்படுத்தப்படுது. ஸோ இந்த சடப்பொருட்களோட கட்டமைப்பு அழகு எங்களுக்கு தெரியும், துணிக்கைகள் அல்லது அணுக்கள் என்று படிச்சிருக்கிறோம். அநேகமா நாங்கள் இங்க அதை சொல்ல போறோம், அணுக்கள். அணுக்கள் என்று சொல்ல போறோம். அணு என்ற பெயரை அறிமுகப்படுத்தினதுல இருந்து உங்களுக்கு தெரியும், ஜான் டால்டன் பத்தி ஞாபகம் இருக்கவில்லை? ஓம் சார். ஓ சார். ஜான் டால்டன் அணு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார் பல்வேறு இடங்கள்ல. அணு சம்பந்தமா என்ன ஞாபகம் இருக்கு? அணுக்களை மேலும் பிரிக்க முடியாது என்று அணுக்களை மேலும் பிரிக்க முடியாது. வெரி குட். மேலும் பிரிக்க மிக முடியாது. சிறிய சடப்பொருளின் மிக சிறிய துணிக்கையானது அணு. ஓகே, வெரி குட், ஞாபகம் இருக்கு. மேலும் பிரிக்க முடியாத மிகச்சிறிய துணிக்கை, மேலும் பிரிக்க முடியாத மிகச்சிறிய துணிக்கை அணு எனப்படும் என்று சொல்லப்பட்டது. வேறு அணு பற்றி வேறு என்ன சொல்லப்பட்டது? மேலும் பிரிக்க முடியாத மிகச்சிறிய துணிக்கை அணு. மேலும் பிரிக்க முடியாத மிகச்சிறிய துணிக்கை அணு எனப்படும். அணுக்கான வரைவிலக்கணமே அதான் இல்லையா? மேலும் பிரிக்க முடியாத மிகச்சிறிய துணிக்கை அணு எனப்படும். ஓகே, அணுக்கள் இணைந்து சேர்வைகளை உருவாக்கும் என்று சொல்லப்பட்டது. இது கிரேட் 9ல உள்ளது, தேவையில்லை, எங்களுக்கு பெருசா தேவையில்லை. சேர்வைகளை உருவாக்கும். அதே மாதிரி ஒரு மூலக அணுக்கள் ஒத்தவை, வேறுபட்ட மூலக அணுக்கள் வேறுபட்டவை. இதை பத்தி நாங்க படிக்க இருக்கிறாங்க, அந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணிக்கொள்ளாதீங்க, அந்த அளவு விஷயம் இல்ல. அணுக்கள் வேறுபட்டவை, அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு மூலகம் சொல்லுங்களேன் பிள்ளை. நாகம். நாகம். எஸ், நாகம். நாக மூலகத்துக்குள்ள
இருக்கிற அணுக்கள் நாக அணுக்களாக இருக்கும். இன்னொரு மூலகம் சொல்லுங்களேன். சோடியம். சோடியம். சோடியம் மூலகத்துக்குள்ள இருக்கிற அணுக்கள் சோடியம் அணுக்களாக இருக்கும். இப்ப இந்த கேள்வி, நாக மூலகத்துல இருக்க அணுக்களும் சோடியம் மூலகத்துல இருக்க அணுக்களும் ஒரே மாதிரியான அணுக்களா வேறுபட்டவையா? வேறுபட்டது. அதானே யதார்த்தம் யோசிப்போம். இப்படிதானே, என்ன சொல்றது? இப்போ சும்மா யோசிப்போம். எங்கட மொழியில பேசுவோம், கார்ல இருக்க என்ஜின் பஸ்ல இருக்கிற என்ஜினும், கார் வேறு பஸ் வேறு. காரில் இருக்க என்ஜினுக்கும் பஸ்ல இருக்க என்ஜினுக்கும் வேறுபட்டவை, வித்தியாசம் இருக்கும். அது போலதான் நாக மூலகத்தில் இருக்கிற அணுக்கள் நாக அணுக்கள், பொன் மூலகத்தில் இருக்க அணுக்கள் பொன் அணுக்கள், இரும்பு மூலகத்தில் இருக்க அணுக்கள் இரும்பு அணுக்கள். அப்போ இரும்பும் பொண்ணும் ஒன்று இல்லையே, இல்லையா? பொண்ணுக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய விலைன்னு உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய விலை. அப்போ இரும்புக்கு அவ்வளவு பெரிய விலை இல்லை. அப்ப இரும்புல இருக்கக்கூடிய அணுக்களும் பொன்னில் இருக்கக்கூடிய அணுக்களும் ஒன்று இல்லை, வேறுபட்டவை. அதான் படமாக்காங்க, இது சும்மா சொல்றேன், கிரேட் 9ல உள்ள அடிப்படை தான். அப்போ இதான் சொல்லப்பட்டது. மூலகங்கள், ஒரு மூலகம் என்ற கார்பன் மூலகத்தில் இருக்க அணுக்கள் கார்பன் அணுக்கள், சிலிக்கன் மூலகத்தில் உள்ள அணுக்கள் சிலிக்கன் அணுக்கள். அப்போ ஒரு மூலக அணுக்கள் எல்லாம் ஒரே மாதிரி, கார்பனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கார்பன் அணுக்களா இருக்கும், சிலிக்கனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சிலிக்கன் அணுக்களா இருக்கும். கார்பன்ல இருக்கிறதும் சிலிக்கன்ல இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி இந்த அணுக்கள் சேர்ந்து உருவாகிறது தான் சேர்வைகள் என்று சொல்லப்பட்டது. அணுக்களை மேலும் பிரிக்க முடியாது, அதான் ரொம்ப சின்னது என்று சொல்லப்பட்டது. இதை நாங்க சொல்றது டோல்டனின் அணுக்கொள்கை என்று கிரேட் 9ல டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். இது எங்களுக்கு தேவைப்படாது. இது ஏண்டா இதுல சொல்லப்பட்டது எல்லாமே இன்று மாற்றமுற்றது. அணுவை பிரிக்கலாம் நாங்க படிக்க போறோம், நாங்க படிச்சிருக்கிறோம் கிரேட் 9ல, இருந்தாலும் ஞாபகம் இருக்காது. சோ அணுவை பிரிக்க முடியாது என்று சொன்னதுக்கு பிற்காலத்துல அணு பிரிக்கப்பட்டது. அணுவை பிரித்து பார்த்தா பிள்ளைகள் இன்றைக்கு இன்னும் டெவலப் ஆயிட்டு, அணுவை பிரித்து பார்த்தால் அந்த அணுக்குள்ள புரோத்தன், ஞாபகம் இருக்கும், புரோத்தன்கள் காணப்படுகின்றன, இலத்திரன்கள் காணப்படுகின்றன, அதே மாதிரி நியூத்திரன்கள் காணப்படுகின்றன. ஒரு அணுக்குள்ள ஆரம்பத்துல சொல்லப்பட்டது, ஒரு சடப்பொருளை உடைச்சு போனா இறுதியாக எங்களுக்கு கிடைக்கும் அணுக்கள் என்று சொல்லப்பட்டது. அப்ப அணுவை மேலும் பிரிக்க இயலாது, அதோட ஸ்டாப் ஆகிடும் என்று சொன்னாங்க. பிறகு அணுவை பிற்காலத்துல என்ன செஞ்சாங்க, அணுவை முடைச்சி உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க. புரோத்தன் இலத்திரன் நியூத்திரன் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இன்றைக்கு இதுவும் இன்னும் டெவலப் ஆயிட்டு, சரி, இன்றைக்கு இன்னும் டெவலப் ஆகி அணுக்குள்ள கருக்குள்ள இந்த புரோத்தனுக்குள்ள எல்லாம் இருக்கிற அமைப்புகள் எல்லாம் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. பணமா இனி வார சிலபஸ்களை இன்னும் கொஞ்சம் டெவலப்பா இருக்கும் இந்த விஷயங்கள், சரியா? அதில் சொல்லுவாங்க குவாட்ஸ் என்று சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, எங்களோட சிலபஸ்குள்ள நாங்க வருவோம். அணுவை மேலும் பிரித்து புரோத்தன் இலத்திரன் நியூத்திரனாக நாங்க பார்க்கலாம். இது ஞாபகம் இருக்கா? இந்த உப துணிக்கைகள் ஞாபகம் இருக்கா? இவற்றை நாங்க சொல்லுவோம் உப அணு துணிக்கைகள் என்று சொல்லுவோம். அதாவது அணுக்குள்ள இருக்கிற துணிக்கைகள், சரியா? அணு இருக்குல்ல, அணுவை உடைச்சோம்னா இது மூணும் கிடைக்கும் என்று நாங்க படிக்கிறோம். அணுக்குள்ள இது மூன்றும் இருக்கு, புரோத்தன் இலத்திரன் நியூத்திரன் இருக்கு. சோ இது மூன்றையும் வைத்துக்கொண்டு அணு எவ்வாறு இருக்கும், அதை எப்படி உருவாக்கலாம், எவ்வாறு வரையலாம் என்று பல கட்டமைப்புகள் வரையப்பட்டது. ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த அணுவோட கட்டமைப்பை எங்களுக்கு அறிமுகப்படுத்தின பல ஆய்வாளர்கள் இருக்காங்க. பட் எங்களுக்கு நிறைய தேவைப்படாது. எங்களுக்கு ரதப்போர்ட், அவருடைய பேர் ஞாபகம் இருக்கும், ஏர்னஸ்ட் ரதப்போர்ட் சொன்ன கோளக மாதிரி கொஞ்சம் அடிப்படையா தெரிஞ்சிருக்கும். சரி, அணு என்றா எப்படி இருக்கும் என்று ஒரு மொடல்ல முன் வச்சவர் ஏர்னஸ்ட் ரதப்போர்ட். அவர் சொன்னதுன்னா கோளக மாதிரியா கோள் மண்டல மாதிரி, அது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல, கோள் மண்டல மாதிரி. அப்படி ஒரு கோள் மண்டல மாதிரி, கோள் மண்டலம் இருக்கு, ஞாயிற்று தொகுதி, சூரியன் இருக்க, சூரியனை சுற்றி கோள்கள் ஒரு நீள்வட்ட பாதையில் வலம் வருகின்றது அப்படி சொல்லியிருந்தார். அப்படி பாருங்க, ஒரு சூரியன் இருக்கேக்க சூரியனை சுற்றி ஒரு நீள்வட்ட பாதையில, சரி, ஒரு நீள்வட்ட பாதையில கோள்கள் சுழண்டு வருது. அப்ப இதுதான் ரதப்போர்ட் சொன்ன விஷயம். ரதப்போர்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டா, அணு என்றா அதற்கு கரு என்று ஒன்று இருக்கு. கரு, ஒரு கரு, சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் மாதிரி, சூரியன் நடுவுல இருக்கிறது இல்லையா மையத்துல, அந்த மாதிரி அணுவுக்கு கரு என்று ஒன்று இருக்கு. அந்த கரு பிளஸ் பாசிட்டிவ் நேரேற்றம் கொண்டது.
அந்த கருவை சுற்றி ஒரு வெட்ட வெளி இருக்கு. அதாவது அந்த சூரியனை சுற்றி கோள்கள் சுத்தி வர மாதிரி மறையேற்றம் கொன்ற இலத்திரன்கள் சுத்தி கொண்டிருக்கின்றன என்று எங்கட ரதபோர்ட் சொல்லி முடிச்சார். அப்படியே சுற்றி வலம் வருவதாக சொன்னார். இது ரதபோர்ட் சொன்ன மாதிரி. பட் இந்த ரதபோர்ட் சொன்ன மாதிரிய கொஞ்சம் டெவலப் பண்ணி எங்கட அடுத்தவராக வந்த நீல் போர் என்று சொல்லக்கூடிய ரதபோர்ட் மாதிரியே தான் டெவலப் பண்ணி நீல் போர், பெயர்களை சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீல் போர் என்றவர் ரதபோர்ட் சொன்னது சரிதான், இருந்தாலும் சின்ன பிள்ளை ஒன்று இதுக்குள்ள இருக்கு. என்ன பிள்ளை இருக்கு? உண்மைதான், அணு என்றால் அதுக்கு கரு ஒன்று இருக்கு. எஸ், கரு ஒன்று இருக்கு. கருக்குள்ள 2 உபதுணிக்கைகள் இருக்கு. என்னென்ன? புரோத்தனும் நியூத்ரனும். புரோத்தன், புரோத்தனடா பி என்று போடுறேன், நியூத்ரன்டா என். இரண்டும் இருக்கு. கருக்குள்ள புரோத்தனும் நியூத்ரனும் இருக்கு. இந்த கரு என்றைக்கும் நேரேற்றம் கொண்டது, பாசிட்டிவ். இந்த கருவை சுற்றி வெவ்வேறு சக்தி மட்டங்களில், வெவ்வேறு சக்தி மட்டங்களடா எப்படி வரையலாம் பாருங்க. கருவை சுற்றி இப்படி ஒரு நீள்வட்டமா, இப்படி ஒரு நீள்வட்டமாக இலத்திரன் சுழண்டு வருகின்றது. இப்படி ஒரு இலத்திரன் சுழண்டா இப்படி ஒரு நீள்வட்டத்துல ஒரு இலத்திரன் சுழலும், இப்படி ஒரு இலத்திரன் சுழலும். இப்படி இலத்திரன்கள் கருவை சுற்றி ஒரு நீள்வட்டமான பாதையில சுழண்டு கொண்டு இருக்கிறதாக எங்கட நீல்போர் சொல்லி முடிச்சார். அப்ப நீல்போர் சொன்னது எப்படின்னு கேட்டா, அணு என்றா கரு என்று ஒன்று இருக்கு. கருக்குள்ள புரோத்திரனும் நியூத்ரனும் காணப்படுகின்றன. இந்த கரு நேர். இந்த கருவை சுற்றி ஒரு நீள்வட்ட பாதையில இலத்திரன் சுழண்டு கொண்டிருக்கு. இலத்திரன் மறை, நேரும் மறையும் என்ன செய்யும் பிள்ளைகள்? கவரும். உண்மையில சூரியனை சுற்றி கோள்கள் சுழல்வதற்கான காரணம் என்ன? ஜியோகிராபிக்கலா பார்த்தாங்க. சூரியன் ஈர்ப்பு விசை. சூரியன் ஈர்ப்பு விசை. சூரியன் கோள்களை ஈர்த்து வச்சிருக்கு. ஆகவே சூரியனை விட்டு கலண்டு போகாம ஒரு நீள்வட்ட பாதையில சுழண்டு கொண்டு இருக்கு. அதேதான் இங்கும். என்ன சூரியனின் ஈர்ப்பு விசைன்னு சொல்றோம். இங்க நாங்க கரு நேரேற்றம், இலத்திரன் மறையேற்றம், அந்த நேர் மறைய கவர்ந்து இருக்கிறதாக இங்க நாங்க கதைக்கிறோம். சரியா? அப்போ இன்றைக்கு நாங்க படிக்கிற மாதிரி நீல்போர் மாதிரி இதுல எல்லாம் அநேகமா வரைஞ்சு காட்டுங்க, எழுதி காட்டுங்கன்ட்டு ஒரு டீட்டெயிலா கேள்வியெல்லாம் வராது. இது ஒரு அறிவுக்காக சொல்லப்படுறது. ரொம்ப சிம்பிளா இருக்கும் கேள்வி பிள்ளைகள், கஷ்டப்படாதீங்க. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன? அணு என்றால் அணுவுக்கு கரு என்று ஒன்று இருக்கு. கருக்குள்ள புரோத்திரனும் நியூத்திரனும் இருக்கின்றன. கருவோட ஏற்றம் நேரேற்றம். கருவை சுற்றி ஒரு நீள்வட்டமாக இலத்திரன் சுற்றி கொண்டிருக்கின்றதுங்கிற தகவல் தெரிஞ்சால் போதும். சோ அந்த அணுவில் இருக்கக்கூடிய உபத்துணிக்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, புரோத்திரன், இலத்திரன், நியூத்ரன். சோ புரோத்திரன் ஏற்கனவே சொன்னது போல நேரேற்றம், இலத்திரன் மறையேற்றம், நியூத்ரன் ஏற்றம் இல்லை, ஜீரோ. நேரும் இல்ல மறையும் இல்ல, ஜீரோன்னு போடலாம். புரோத்தண்ட திணிவு, அதன் பாரம் நீங்க சொன்னீங்க சடப்பொருளண்டா திணிவை கொண்டதுன்னு சொன்னீங்க. அப்ப சடப்பொருட்களுக்கு திணிவு இருந்தால் சடப்பொருள் ஆக்குற அணுக்களுக்கு திணிவு இருக்கணும். சடப்பொருட்கள் ஆக்குற அணுக்களுக்கு திணிவு இருக்குதுண்டா அதுக்குள்ள இருக்கிற உபத்துணிக்கைகளுக்கும் திணிவு இருக்கணும். புரோத்தண்ட பாரம் 1 என்று சொல்லுவாங்க. 1 கிலோ அல்ல, 1, சும்மா 1 அலகுன்னு சொல்லுவாங்க. இலத்திரண்ட திணிவு கிட்டத்தட்ட 0. அது அழகா எழுதுறதுண்டா 1/1840 என்று போடுவாங்க. 1840 உண்டா 1840 பிரிச்சிங்கடா கிட்டத்தட்ட 0.0000 என்று போகும். சோ இது இந்த எக்யூரேட்டா பார்த்துக்கொள்ள நல்லா. இலத்திரண்ட திணிவு 1/1840. நியூத்ரண்ட திணிவு உண்டு. அப்ப இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கிரேட் 8ல 9ல உள்ளதுதான், இருந்தாலும் இங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். புரோத்தண்ட ஏற்றம் நேர். புரோத்தன் பாசிட்டிவ், பி. புரோத்தண்ட எழுத்தே பி தான், பாசிட்டிவ். பாசிட்டிவ். நியூத்ரன்டா நியூட்ரல், நியூட்ரல் நடுநில. ஆக எங்களுக்கு ஈஸியா பிடிச்சுக்கணுமா? இலத்திரன் இப்ப மறையா இருக்கணும் என்று ஞாபகம் வச்சுக்கொண்டீங்க. சரி,
இலத்திரண்ட மறை. புரோத்தண்ட திணிவு உண்டு, நியூத்திரண்ட திணிவு உண்டு, இலத்திரண்ட திணிவு 1/1840. அப்போ இதுதான் இந்த அடிப்படையான விஷயங்கள். ஸோ பாருங்க, சடப்பொருட்களின் கட்டமைப்பலகு அணுக்கள் என்று பார்த்துட்டு இருக்கிறோம். டோல்டனின் அணுக்கொள்கையை பத்தி சொன்னேன், கஷ்டப்படாதீங்க, அது எங்களை அவ்வளவு பெருசா தேவைப்படாது. அணுக்கட்டமைப்பை சொன்னது எங்களோட ரதப்போட் சொன்ன மாதிரி தான் கூடுதலா நாங்க பாக்குறோம். பட் இன்றைக்கு அதை கொஞ்சம் டெவலப் பண்ணவர் வந்து நீல் போர் உங்களோட பாட புத்தகத்துல இருக்கு, நீல் போர். பிறகு உபதுணிக்கைகள் என்னென்ன இருக்கும் என்று கேட்டீங்கன்னா, புரோத்தன் இருக்கும், இலத்திரன் இருக்கும், நியூத்திரன் இருக்கும். புரோத்தண்ட நேர், இலத்திரன் மறை, நியூத்திரன் ஏற்றம் இல்ல. புரோத்தண்ட திணிவு உண்டு, இலத்திரண்ட திணிவு 1/1840, நியூத்திரண்ட திணிவு உண்டு. சோ இந்த 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 அட்டவணையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். அடிப்படை விளங்குதா? ஓ சார். ஓகே, திரும்ப பார்த்தோம்னா சடப்பொருள் அழகா சொன்னீங்க. திணிவை கொண்டது, வெளியில் இடத்தை அடைப்பது சடப்பொருட்கள்னு சொன்னீங்க. திண்மம், திரவம், வாயு என்ற சடப்பொருட்கள் இருக்கு. சடப்பொருட்களுக்கு உதாரணங்கள் சொல்லப்பட்டது. சடப்பொருட்கள் வந்து தூயமான பதார்த்தம், தூயதல்லாத பதார்த்தம் என்று வகை பிரிக்கிறோம். தூய பதார்த்தம் மூலகம் சேர்வை என்று வகை பிரிக்கப்படுது. கலவைகள் வந்து ஏகவன கலவை, பல்லின கலவை என்று வகை பிரிக்கப்படுது. ஸோ இந்த சடப்பொருட்களோட கட்டமைப்பலகு என்னன்னு கேட்டா அணுக்கள். அந்த அணு சம்பந்தமான பல்வேறு ஆய்வாளர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு ஜோன் டோல்டன். பிறகு அணு எவ்வாறு இருக்கும், அதன் அமைப்பு எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்ததில் பிரதானமானவர் ரதப்போர்ட் சொன்ன மாதிரியை டெவலப் பண்ணவர் தான் நீல் போர். அவர் எவ்வாறு முன் வச்சிருந்தார், அணு என்பது ஒரு ஞாயிற்று தொகுதிக்கு ஒப்பானது. கரு இருக்கு, கருக்குள்ள புரோத்திரனும் நியூத்திரனும் இருக்கு, கருவை சுற்றி இலத்திரன்கள் சுத்தி கொண்டு இருக்குதுன்னு சொன்னார். அப்போ புரோத்தன் என்றா அது நேரேற்றம், அதுல திணிவு உண்டு. இலத்திரன் என்றா அது மறையேற்றம், 1/1840. நியூத்திரன் என்றா அதுக்கு ஏற்றம் இல்லை, அதுன்ற திணிவு உண்டு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த விஷயம் பார்ப்போம். இதை மட்டும் பார்த்து முடிச்சிட்டோம்டாவே போதும் நினைக்கிறேன். இதுவும் கிரேட் 9ல படிச்சதுதான். ஒரு உதாரணமாக ஒரு அணு தரப்பட்டிருக்கு, ஏ என்று கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. நான் டீட்டெயிலா ரொம்ப போறதுக்கு இல்லை. இன்றைக்கு ஒரு மூலகம் தரப்படுது ஏ என்று பாரு. ஏ என்ற ஒரு மூலகம் தரப்படுது. மூலக குறியீடுகள் ஞாபகம் இருக்கு தானே? ஓகே ஓகே, இது ஏ என்று ஏதோ பொய்க்கு நான் போட்டிருக்கேன், கற்பனைக்கு ஏ என்று ஒன்று போட்டிருக்கேன். இந்த ஏ என்ற மூலகத்துக்கு ஒரு இலக்கம் வழங்கப்படுது. சும்மா போடுவோம், ஒரு 18 போடுவோம். 18. ஒரு மூலகத்தின் குறியீடு எழுதுற ஒரு நியம முறை இது. ஓகே, ஒரு மூலகம், அந்த மூலகத்தின் பெயர் குறியீடு வந்து ஏ என்னன்னு தெரியல, விட்டுருவோம். சரி, உண்மையானது போட்டுரும் இல்லையா? ஏஆர். ஏஆர் என்ற என்ன? ஆகன். எஸ், ஏஆர் என்ற ஆகன். ஆகன் வாயு. சோ ஆகனுக்கு கீழே இப்படி ஒரு இலக்கம் 18 என்று போடப்பட்டிருக்கு. ஆகனுக்கு மேல இப்படி ஒரு இலக்கம் 40 என்று போடப்பட்டிருக்கு. இந்த 18 என்ன, இந்த 40 என்னங்கிறது ஞாபகம் இருக்கா? 18 வந்து அணுவெண், 40 வந்து திணிவு. வெரி குட். கீழே போடப்பட்டிருக்கிற 18 வந்து அணுவெண். அதாவது அந்த அணுவுக்கான இருக்குதானே. இப்போ பாடசாலையில எங்களுக்கும் ஒரு நம்பர் இருக்குதானே, அந்த மாதிரி இந்த அணுவுக்கு வழங்கப்படக்கூடிய எண் இந்த அணுவெண் 18. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அணுவெண். அப்ப அந்த ஆகனின் அணுவெண் 18. நீங்க எங்க போனாலும், உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஆகண்ட அணுவெண் 18 தான். மேல தரப்பட்டிருக்க 40 என்பது ஆகனின் திணிவெண். ஓகே, ஞாபகம் வச்சிருக்கீங்க, நல்லது. படிச்சிட்டீங்களா ஸ்கூல்ல என்ன மாதிரி ஸ்ரீசா? அப்ப எப்படி ஞாபகம் இருக்கு? கிரேட் 9ல படிச்ச ஞாபகம். குட், நல்லது.
அப்போ ஒரு மூல குறியீடு தந்தா கீழே இருக்கிறது அணுவேன், மேல இருக்குது திணிவேன். ஓகே, அடுத்த விட ஞாபகம் இருக்கு அந்த அணுவேன் என்றா என்ன அப்படிங்கிற ஓ விஷயம். சார் அணுவன் என்று சொல்றது வந்து புரோத்திரனு ம் புரோத்திரண்டையும் இலத்திரண்டையும் கூட்டுத்தொகை தான் திணிவன். ம் சரியா? மத்த பிள்ளைகள் யாரும் சொல்ல விரும்புறீங்களா? அணுவென் என்றால் இந்த அந்த இந்த ஆகன்கிற மூலகத்துல உள்ள புரோத்திரன்கள் எத்தனையோ அதான் அணுவென். அதாவது 18 என்றா அது ஆகனின் புரோத்திரன். ஆகனுக்குள்ள எத்தனை புரோத்திரன் இருக்குதுன்னு எண்ணி பார்த்திருக்கிறாங்க. எண்ணி பார்த்தால் அது 18 இருக்கின்றது. ஆக அணுவென் என்றா புரோத்திரன்களின் எண்ணிக்கை. அப்ப அணுவென் 18 என்றா புரோத்திரன் 18. புரோத்திரன் உங்களுக்கு தெரியும் நேர், இலத்திரன் தெரியும் மறை. என்றைக்கும் ஒரு மூலக அணுவுல நேரும் மறையும் சமனாக இருக்கும். பிளஸும் மைனஸும் சமன். இந்த உலகத்துல நல்லதும் கெட்டதும் சமன் என்று சொல்லுவாங்க இல்லையா? நல்ல சக்தியும் தீய சக்தியும் சமனாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அணுவில் புரோத்திரன்களும் இலத்திரன்களும் சம எண்ணிக்கையில் காணப்படும் என்றா அணுவின் 18 என்றா புரோத்திரனும் 18 இலத்திரனும் 18. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப மேல இருக்கிற திணிவென் என்றா என்ன? இந்த 40ங்கிறது என்னண்டா புரோத்திரனையும் மிச்சமாக இருக்கக்கூடிய நியூத்திரன்களையும் கூட்டுறதால வாரது. அப்ப திணிவென் என்பது புரோத்திரன்களினதும் நியூத்திரன்களின் கூட்டுத்தொகை. அப்ப ஆல்ரெடி நாங்க கண்டுட்டோம் புரோத்திரன் 18 நியூத்திரன் எத்தனை? 22. ரைட், வெரி குட். இந்த கணித்தல் முக்கியம். இது கிரேட் 9ல உள்ளதுதான். பட் 10ல இது பல இடங்கள்ல பிழைக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. திரும்பி சொன்னோம்டா கீழே உள்ள இலக்கம் வந்து அணுவென், மேல இருக்கிறது திணிவென். கீழே இருக்கிறது அணுவென், மேல இருக்கிறது திணிவென். அணுவென் என்றா என்னன்னு கேட்டா புரோத்திரன்களின் எண்ணிக்கை, அதான் அணுவென். இந்த புரோத்திரனும் இலத்திரனும் சமனாகும், நேரும் மறையும் சமன். திணிவென் என்றா புரோத்திரனையும் நியூத்திரனையும் கூட்டுத்தொகை. அப்ப புரோத்திரன் 18 நியூத்திரன் 22. இதுல கொஞ்சம் கணித்தல் செய்ய இருக்கு, செய்வோம் நாங்க. அடுத்த விஷயம் இதுல நாங்க லைட்டா பார்த்து விட்டுறோம். அது மட்டும் ஒரு மூலக அணு இவ்வாறு தரப்படுது உங்களுக்கு. உதாரணமா தருவோமே. ஓகே, கேண்டா என்ன? பொட்டாசியம். ஏ கே என்று வந்தது, பி என்று வந்திருக்கலாமே, அழகா இருந்திருக்குமே. பி வந்து பொசுபரஸ். ஓ, அதான் கே என்று போட்டாங்க, என்ன காரணமோ தெரியல இல்லையா? ஏன் பொட்டாசியத்துக்கு கே வந்தது தெரியல. லத்தீன் பெயர், அதாவது களியம். களியம்னு சொல்லக்கூடிய லத்தீன் பெயர். சோ பொட்டாசியத்தோட சொல்லுங்கம்மா. விலங்கல்ல அபிராமி எதை கேக்குறீங்க? பொட்டாசியத்துக்கு வந்து கேலியம் தானே சார்? கேலியமா? சார். ஓகே, கேலியம் என்று ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அப்படியா? இல்ல சார், ஸ்கூல்ல அப்படிதான் சொன்னாங்க. பரவாயில்ல, அதுல பிரச்சனை இல்லை. என்ன களியம் இப்படிதானே, என்ன சொல்றது, கொஞ்சம் வார. ஓகே, அது பிரச்சனை இல்லை. களியம் தான் கே ஏ எல் எல் ஐ யூ எம். இத கேலியம் கேலியம் களியம் என்று சொன்னா பிரச்சனை இல்லை தான். அதுல இருக்கு அபிராமி, சரியா? ஓகே சார். ஓகேவா? இப்ப எங்கட இங்கிலீஷ்ல பிரச்சனை இருக்குன்னுடா, அமெரிக்கன் இங்கிலீஷ். இது எப்படி வாசிக்க போறீங்க? பரவாயில்ல, பாடம் கொஞ்சம் போது பரவாயில்ல. இது எப்படி வாசிக்கிறது? VITAMIN என்னன்னு வாசிப்பீங்க? விட்டமின். ஓ, இந்த வைட்டமின் என்று சொன்னா பிள்ளையா? கவினேஸ்கர், விட்டமின் தான். இது வைட்டமின் என்று சொன்னா பிள்ளையா? வை என்ற வைக்குன்ற ஒரு எழுத்து இருக்குதானே?
இத அமெரிக்கன் மொழியில அமெரிக்கன்ல வந்து வைட்டமின் எடுத்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ அநேகமா இத விட்டமின் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, வைட்டமின் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. இட்ஸ் ஓகே, ரெண்டும் நமக்கு பிரச்சனை இல்லை. வைட்டமின் என்று சொல்லுவோம், விட்டமின் என்று சொல்லுவோம், பிரச்சனை இல்லை. சரியா அபிராமி? கலியம் ஓகே சார். கெலியம் இட்ஸ் ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, சரியா, பரவாயில்ல. சோ இந்த லத்தீன் பெயர் அடிப்படையாக கொண்டுதான் எங்களோட கே வந்திருக்கு. அது பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கணும், அது நல்ல விஷயம். அபிராமி சொன்னது நல்ல விஷயம். ஓகே, ஆக இந்த பொட்டாசியம் சொல்லக்கூடிய மூலகத்தின் அணுவெண் 19. பொட்டாசியம் என்ற மூலகத்தின் திணிவெண் 39, 39. ஆக எங்களுக்கு தெரியும் இந்த பொட்டாசியத்தில் உள்ள புரோத்ரன் எவ்வளவா இருக்கும்? 19. 19. 19. இலத்திரன் 19. 19. 19. நியூத்ரன் 40. 40. 20. அதாவது 39 என்பது புரோத்ரனையும் நியூத்ரனையும் கூட்டினால் வாருது இல்லையா திணிவெண். அப்போ புரோத்ரன் ஆல்ரெடி 19 தெரியும், 19ஓட எதை கூட்டினா 39 வரும். 20. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருந்தா பாருங்க பிள்ளைகள், மேல இருந்து கீழே கழிச்சு விட்டுருங்க, 39 19 கழிச்சு விட்டுருங்க, விட வரும். சோ இந்த பொட்டாசியத்தை பொறுத்த வரையில எங்களுக்கு தெரியும், எங்கட யார் எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் அதே மாதிரி நீல் போர்லாம் சொன்ன மாதிரி அணு என்றால் அதுக்கு கரு ஒன்று இருக்கு. கருக்குள்ள என்னென்ன இருக்கும்? புரோத்ரனும் புரோத்ரான், நியூட்ரன். புரோத்ரனும் நியூத்ரனும் இருக்கும். ஏண்டா அந்த 19 புரோத்ரனும் இந்த 20 நியூத்ரனும் இதுக்குள்ள அடங்கி இருக்கும். இந்த கருக்குள்ள கிடக்கும், கருக்குள்ள அடைபட்டு கிடக்கும். இந்த இலத்திரன் எங்க இருக்கும்? இந்த கருவை சுற்றி கருவுக்கு வெளியே. வெவ்வேறு வட்டங்கள்ல சுத்தி கொண்டு இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த இலத்திரன் பத்தி தான் நாங்க படிக்க போறோம். சரியா? எவ்வாறு இந்த பொட்டாசியத்தை வரைகிறது என்று நாங்க பார்க்கணும். ஓகே, சோ நிறைய பேர் எனக்கு தெரியும் அநேகமா அந்த நோன்பு காலம் அவ்வப்போது இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவ்வப்போது லீவ் ஆகிறவங்க இருக்கிறாங்க. அதாலதான் இந்த நேரத்தை கொஞ்சம் முகாமை செய்திருந்தோம். ஸோ இந்த சின்ன காணொலி ஒன்று மட்டும் நாங்கள் கண்டுட்டு நாங்கள் கிளாஸை முடிக்கலாம். 1 minute வாரன். நீங்க இந்த நீல்போர் சொன்ன அணுவின் மாதிரி எவ்வாறு இருக்குங்கிறத ஒரு சும்மா பாருங்க, நான் சும்மா வரைஞ்சு காட்டுறதை விட இப்படிதான் இருக்கும் என்பது ஒரு விடயம். இந்த பாருங்க, வீடியோவில் நீங்க பார்க்கலாம். இந்த பாருங்க. ஓகே, வீடியோ ஷேர் ஆகுது. பாருங்க, இந்த ரெட்ல இருக்கிறது கரு, அதுக்குள்ள புரோத்தனும் நியூத்திரனும் இருக்க போது சுற்றி பாருங்க ஏதோ ஓடி திரிகிற மாதிரி இருக்கு, அதான் நிலத்திரன். இதான் ஒரு அணுவோட கட்டமைப்பு. இப்படித்தான் அணு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாருங்க, இன்னொரு கட்டமைப்பு பாருங்க. இந்த பாருங்க, இதை பார்க்க உங்களுக்கு விளங்கமா இருக்கும். இந்த ஒரு அணுவை சுற்றி இலத்திரன்கள் எவ்வாறு அசைஞ்சு கொண்டு இருக்குதுன்னு பாருங்க. சரியா? ஒரு நீள்வட்டமா செய்யுது. இப்ப பார்க்க உங்களுக்கு குழப்பமா இருக்கு, என்னடா இது 4-5 வட்டம் வந்து போகுது, என்ன நடக்குது, இடிபடுமா முட்டுப்படுமான்னு தோணும். அப்படி இல்லை, அது தெரியும். ஏன்னா சூரியன் சுற்றி கோள்கள் சுற்றி வரைக்க ஒவ்வொரு கோள்களும் ஒன்றோடு ஒன்று மோதுகை இல்லை இல்லையா? அதுக்கெண்டு ஒரு தனிப்பாதை இருக்கு. அது மாதிரிதான் இலத்திரன்கள் அசைறலையும் அதுக்கெண்டு ஒரு தனிப்பாதை இருக்கு. சும்மா லைட்டா பாருங்க, அதை நான் விளங்கப்படுத்துவேன். இது இந்த அமைப்பை சும்மா காட்டி விட்டா நல்ல இருக்குன்னு நினைச்சது.
ஆனால் நாங்க வரையும் போது இந்த மாதிரி வரைவோம், ஈஸிக்காக வரைகிறது. சரி, ஈஸியா வரையும் போது இந்த படத்துல காட்டின மாதிரி வரைகிறது எங்களுக்கு கஷ்டம். வரையும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்க நாங்க இவ்வாறு வரைவோம். இந்த பாருங்க, ஈஸியா இருக்க இப்படி வரைவோம். பாருங்க, இப்படி வரைவோம். அதாவது அதுல இருக்கக்கூடிய இலத்திரன்கள் எல்லாத்தையும் பாருங்க இவ்வாறு வரைவோம். இதுல நீள்வட்டம் எல்லாம் இல்ல. இந்த பாருங்க, இதான் கரு, இதான் கரு. கருக்குள்ள என்னென்ன இருக்கும்? புரோத்திரனும் நியூத்திரனும் இருக்கும். கேண்டா கே பொட்டாசியம் 19 தான் അതിന്റെ அணுவெண், 20 தான் അതിന്റെ திணிவெண். ஏண்டா புரோத்திரன் எத்தனை இருக்கும்? 19. கருக்குள்ள 19 புரோத்திரன் இருக்கும். எத்தனை நியூத்திரன் இருக்கும்? நியூத்திரன் சாரி நான் மாத்தி போட்டேன். சரி, 39. சரியா? 39. சாரி 39. 39 20 இருக்கும் இல்லையா? 20 இருக்கும். கருக்குள்ள நாங்க புரோத்தன் 19, நியூத்திரன் 20 எழுதிட்டோம். இலத்திரன் எத்தனை இருக்கும்? 19. அந்த 19 இலத்திரனும் இந்த கருவை சுத்தி இருக்கு பாருங்க. பாருங்க வட்டங்கள்ல, இது ஒரு வட்டம், இதுக்கு பேர் இருக்கு பிள்ளை. பாருங்க, இது முதலாவது வட்டம் இல்லையா? அந்த பாருங்க, பாப்போம். 1 பாருங்க, எண்ணி பாருங்க. 2 8 8 1 இருக்கு பாருங்க. எண்ணி பாருங்க, 19 இருக்குதான் பாருங்க. எண்ணி பாருங்க. இருக்கு சார். இந்த இடத்துல 1 2 பாருங்க. இந்த மாதிரியான ஒரு ஓர்டர் தான் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கும். நாங்க அதை படிக்க இருக்கிறோம். ஸோ ஒரு இப்போ உண்மையில பொட்டாசி இப்போ வீடியோல பாத்தீங்க, கரு இருக்க இலத்திரன் இப்படி எழுந்தமானதாக வெவ்வேறு வட்டங்கள்ல சுத்தி கொண்டு இருந்தது. பட் அப்படி வரைகிறது எங்களுக்கு கஷ்டம். அப்படி வரைஞ்சு இங்க படிக்க போறோம் கஷ்டம். ஆகவே இப்படி ஒரு வட்டமான ஒரு அமைப்புல தான் நாங்க வரைஞ்சு படிப்போம். ஸோ இதை நாங்க அடுத்த கிளாஸ்ல எவ்வாறு இது வரைகிறது, இதோட சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்க அடுத்த கிளாஸ்ல நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு இந்த பாடம் முடிய நாங்க பேப்பர் செய்வோம் இல்லையா பிளேஸ்? ஓகே தானே இல்லையா? நினைக்கிறீங்களா? பேப்பரை போட்டு விட சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? இல்ல சார், தேவைண்டா சொல்லுங்க, நான் பேப்பரை ஷேர் பண்ணி விடுறேன். அப்போ நீங்க செய்து வச்சு கொண்டா கூட ஒரு சின்ன டைம் ஒன்று போட்டு செய்து விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. செய்தா அடுத்த கிளாஸ் டிஸ்கஷன். அதான் இப்ப செய்துட்டோம்னா எங்களோட கபினேஷ்கர் நாங்க இது படிக்கிறேன்னு எப்படி தானே முழுக்க அந்த பாடத்தை கொண்டு போறது கஷ்டம். அப்போ ஒரு 1.5 மணி ஒரு 7 மணில இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் நாங்க அந்த பாடத்தை பார்த்துட்டு அங்கிட்டு ஒரு அரை மணி தேலம் எடுத்து அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி விடலாம். ஓகே, அப்படி செய்வோம். இப்போ நான் இன்றைக்கு இப்பவே நான் உங்களுக்கு பேப்பர் எடுத்து ஷேர் பண்ணி விடுறேன். இப்போ நாளைக்கு மாதிரி செய்து கொள்ளுங்க. அடுத்த புதன் நாங்க சந்திக்க அந்த கேள்வி பேப்பரையும் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே ஓகே, வீடுகள்ல படிங்க, கவனமா இருங்க. எல்லாருக்கும் குட் நைட், காட் பிளஸ் யூ. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Good night, sir. Good night. Thank you, sir. Bye, sir. Good night. குட் நைட்.